கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல ஜட்ஜ்மெண்டல் கேரக்டரோட இருப்பாங்க சார். ஈவன் ஒரு அட்வொகேட்டாவோ ஒரு ஜட்ஜாவோ நிறைய பேர் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்ட கர்மா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சிற லக்னம். ஸோ அப்போ வந்து 7ஆம் அதிபதியும் வந்து நியாயமாக இருக்கிறது அவங்களுடைய குணம், அதே மாதிரியே இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களை மட்டும் தட்டி தான் கெத்து காமிக்கணும்னு நினைப்பாங்க. தன்னை எவ்வளோ மதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கணும். அது வந்து ஒரு நம்பர் 1 ரெமடி. அதே மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருப்பாங்க கொஞ்சம். என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக செய்யவே கூடாது இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செவ்வாயுடைய சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. செவ்வாய் சம்மந்தப்பட்ட கர்மா இருக்குது. ஸோ இந்த சனிக்கு வந்து அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட கர்மா கிளென்ஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பக்தி ப்ளஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போது நம்ம லக்னம் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கும்ப லக்னம், ஸோ கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் எந்த மாதிரி குணாதிசயங்களோடு இருப்பாங்க மேம்? கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல ஜட்ஜ்மெண்டல் கேரக்டரோட இருப்பாங்க சார். ஈவன் ஒரு அட்வொகேட்டாவோ ஒரு ஜட்ஜாவோ நிறைய பேர் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ப்ராக்டிசிங் லாயராவோ அட்வொகேட்டாவோ இல்லைனாலுமே கரெக்டாக லா பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவாங்க. அவங்கக்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. பட் கரெக்டாக நியாயத்தை பேசுவாங்க. எல்லாருமே இப்போ தனக்கே ரொம்ப வேண்டியவங்கனாலும் அவங்க பண்ணது தப்பு தான்னு ஒத்துப்பாங்க. ஸோ தான் பண்ணுறது தப்புனாலும் கரெக்டாக ஒத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சனியவே நீதி தேவதைன்னு சொல்லுவோம். சனியுடைய ஸ்திர ராசி கும்பம். அப்போ நியாயம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவனாக இருக்கிறத விட நியாயமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோட்பாடு. ரொம்ப இன்டெலிஜென்ட் கூட. நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிடுவாங்க. படிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா 6ஆம் அதிபதியே பாக்கியாதிபதியாகவும் வர்றதுனால கரியர்லேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருவாங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புளாகவும் இருப்பாங்க கும்ப லக்னத்தில். ஓகே மேம். மேம், இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கர்மா என்ன இருக்கும் மேம்? கண்டிப்பாக சார். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்ட கர்மா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சிற லக்னம். ஸோ அப்போ வந்து 7ஆம் அதிபதியும் வந்து நல்லவர் இல்லை. ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆல்ரெடி ஆகாது. அதே மாதிரி 3ஆம் இடம் யாருன்னா நம்மளுடைய செவ்வாய். ஸோ செவ்வாய் சம்மந்தப்பட்ட கர்மா அண்ட் சூரியன் சம்மந்தப்பட்ட கர்மாங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ சகோதரியை போன ஜென்மத்தில் கைவிட்டிருப்பாங்க, இல்லை அவங்களுடைய சொத்தை இவங்க அபகரிக்கிறது, இந்த மாதிரியான வேலையை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல கையாடல் பண்ணியிருப்பாங்க. ஸோ தன்னுடைய முதலாளிக்கோ தான் யாருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ அவங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதனால தான் இந்த ஜென்மத்தில் ட்ரூத்ஃபுல்னஸ் தான் என்னுடைய வாழ்க்கை கொள்கைன்னு வாழ்வாங்க. ஸோ அதான் அந்த நியாயமாக இருக்கக்கூடிய குணம் வந்ததுக்கு காரணமும் அதுதான். டு கிளென்ஸ் த கர்மா பேசிக்கலி. ஓகே மேம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கர்மா இருக்கு மேம். இதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்யணும்? நியாயமாக இருக்கிறது அவங்களுடைய குணம், அதே மாதிரியே இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களை மட்டும் தட்டி தான் கெத்து காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஐ நோ ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத நீ கேளு, நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன், நீ மட்டும் கேட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதை வந்து மாற்றிக்கிறது வந்து நல்லது. அட் த சேம் டைம் கூட பிறந்தவங்கள கொஞ்சம் ஆதரிக்கணும். ஏன்னா இவங்க எப்படியாவது முன்னேறிடுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாவது முன்னேறிடுவாங்க. ஏன்னா பொதுவாக கஷ்டப்பட்டு முன்னேறது தான் கும்பம். அப்போது தன்னோட கூட பிறந்தவங்களோ இல்லை தன்னுடைய கசின்ஸோ தன்னுடைய பிளட்டில் உள்ள யாரோ ஒருத்தர் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக நீங்கள் போய் அவங்க வாழ்க்கையை எடுத்து உங்கள் தலையில் போடணும்னு நான் சொல்ல வரல. உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இவனுக்கு இப்படி தான் வேணும். ஒரு செல்ஃபிஷாக சில பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க. வெளியில் பார்க்கும்போது நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே பிஸ்னஸ் போச்சா போகட்டும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் ஒன்று சொல்லிக் கொடுக்காமல் இருப்போம். சில சமயம் கும்பத்துக்கு அந்த குணம் வரும். ஏன்னா சனியுடைய ஒரு நயவஞ்சக புத்தியும் அவங்கக்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் மனசார அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். ஓகே மேம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து லைஃப்பில் செய்யவே கூடாது இந்த விஷயங்களை முழுசாக தவிர்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லலாங்க? என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக செய்யவே கூடாது இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, துரோகம் அப்படிங்கிறத வந்து இவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா சனிக்கு வந்து அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ குரு லக்னத்தில் பிறந்தவங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலே வந்து ஏதாவது சூசைட் கூட பண்ணிடுவாங்க இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்கன்னா. பட் சனி வந்து அப்படி கிடையாது. தப்பை தைரியமாக பண்ண வைக்கும். ஸோ தன்னுடைய தேவைன்னு வரும்போது எதிராளியை வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ தனக்கு தேவைங்கிறப்போ அந்த செல்ஃபிஷ்னஸ் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். ஸோ துரோகம் அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து சூரியன். அந்த லைஃப் பார்ட்னரை வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ரொம்ப வந்து ஜெல்லாக மாட்டாங்க.
ஸோ தேவையில்லாத ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபார்ம் பண்ணிக்கிறது, ஒரு அஃபேரை ஃபார்ம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க பண்ணவே கூடாது. ஏன்னா சனிக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறத கும்ப லக்னம் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. மேம் இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு கோயில் வழிபாடு நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரத்யேகமாக இந்த கோயில் வழிபாடுன்னு என்ன சொல்லலாம்? புன்னைநல்லூர் மாரியம்மன் டெம்பிளுக்கு போய் வழிபட்டுக்கிறது நல்லது சார். ஏன்னா செவ்வாயுடைய சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. செவ்வாய் சம்மந்தப்பட்ட கர்மா இருக்குது. உக்ர தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியதும் வந்து செவ்வாய் தான். ஸோ இந்த சனிக்கு வந்து அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட கர்மா கிளென்ஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். அங்கே பேச்சியம்மனுக்கும் தனியாக சந்நிதி இருக்குது. ஸோ இந்த மாரியம்மன், பேச்சியம்மன் இந்த 2 தெய்வங்களையும் அங்கே போய் வழிபடும் போது நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த கிடா வெட்டுறது, கோழி வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா பிளட் அப்படிங்கிறது செவ்வாய் வந்து பாவத்துவமாக இருக்கும்போது தான் அவங்க அந்த கசாப்பு கடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை பார்ப்பாங்க. அப்போ அந்த சனியை நெகட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுற வேலை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கோவிலுக்கு நேர்ந்து விடுறேன், இந்த பரிகாரம் பண்ணுறேங்கிறத யார் வேணாலும் பண்ணலாம். அது ஒரு வகையில் தப்பு தான். பட் கும்பலக்னக்காரங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. புன்னைநல்லூர் மாரியம்மன் டெம்பிளுக்கு சாட்டர்டே விசிட் பண்ணி கும்பிட்டுக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமையிலையும் இவங்க போகலாம். ஓகே. அப்போ இவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் கொடுக்குற மாதிரி தான் நம்ம என்ன கொடுக்கலாம்? கண்டிப்பாக சார். முக்கியமாக இவங்க வந்து மதிக்கணும். தன்னை எவ்வளோ மதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கணும். அது வந்து ஒரு நம்பர் 1 ரெமடி. அதே மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருப்பாங்க கொஞ்சம். இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள ஹைஜீனே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சாட்டனுக்கு வந்து கொஞ்சம் அழுக்கா மெஸ்ஸியாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஒரு லேசி டேன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குளிக்க கூட மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் அந்த மாதிரி இருக்க வேணாம். கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும். செல்ஃப் ஹைஜீன். அதேமாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா எந்த இடம் வந்து கிளென்லினஸ் இல்லாமல் இருக்கோ அங்கே தான் சனியும் ராகுவும் உட்காருவாங்க. ஸோ சனியை வந்து நெகட்டிவ் ஆக்கிடக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் கூட எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. வீடு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நேர்த்தியாக வச்சுக்கிறதுங்கிறது நல்ல ரெமெடி. ஓகே மேம். இப்போது இவங்களுக்கான ஜெம் ஸ்டோன்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் மேம்? கும்பம் வந்து பேசிக்காக எமரால்டு போடலாம். அதே மாதிரி ப்ளூ சஃபேரும் போடலாம். பட் ப்ளூ சஃபேரை விட கூட எமரால்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் க்ரீன் ஆனிக்ஸ்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. அது வந்து உபரத்னம். ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து அது நல்லாவே போகுது. கம்பேரிங் டு எமரால்டு அண்ட் ப்ளூ சஃபைர், க்ரீன் ஆனிக்ஸ் வந்து ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ க்ரீன் ஆனிக்ஸ் ஆர் எமரால்டு போடலாம். இந்த 2யுமே இவங்க வெள்ளியில் தான் போடணும். ஏன்னா வெள்ளி வந்து சுக்கிரனுடையது. சுக்கிரன் வந்து கும்பத்துக்கு நல்ல கிரகம், ராஜயோகாதிபதி. ஸோ அதனால் சில்வர் மெட்டலில் எமரால்டு ஆர் க்ரீன் ஆனிக்ஸ் போட்டுக்கிறது நல்லது. வலது கை நடுவரில் இந்த ரிங்கை போட்டுக்கணும். ஓகே மேம். இப்போது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு உடல்நல பிரச்சனைகள் தொடர்ந்து இது இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னா அப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் மேம்? சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் சார். கும்ப லக்னத்தில் பிறந்துட்டாலே மேக்ஸிமம் இந்த இருமல், சைனஸ், சளி தொந்தரவு இதில் வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இது வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அசௌகரியம் டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அசௌகரியம், ஒரு ஸ்டொமக் அப்செட் ஆகிறது, சாப்பிட்டாலே வந்து அது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, என்னென்னா ஒரு சுகஸ்தானம் வந்து ஒரு பாதிக்கப்படுது. அப்போ என்ன பண்ணோன்னா டெய்லி ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெல்த் அசௌகரியத்தில் வந்து இவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி காலை கூட எங்கேயாவது போய் இடிச்சிட்டு சுளுக்கு பிடிச்சிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். போகிற இடத்துல கொஞ்சம் பார்த்து போகணும், வரணும். அந்த சைனசைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது அலோபதி போகாமல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாகும். பொதுவாக மகர கும்ப லக்னங்களுக்கு ஆயுர்வேதம் உதவி பண்ணும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம கும்பலக்னத்துக்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். கண்டிப்பாக நம்ம கும்பலக்னத்தோட நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி சார்.